அன்பிற்குள்ளே ஸ்ரீ குபேர கணபதி அருளாசியுடன் நீலமேக சுவாமி அணுக்குதல் எல்லாம் வல்ல இறைவனுக்கு கோடான கோடி நன்றி தெரிவித்துக் கொண்டு இப்போது நாம் காணவிருப்பது துலா ராசிக்கு ஆகஸ்ட் மாத பலன்கள். துலா ராசினாலே நீதி, நேர்மை, நியாயம் இப்படிக்கு பெயர் பெற்றவர்கள். தராசு அவர்களுக்குன்னு எல்லாம் வல்ல இறைவன் அணுகுதால் ஒரு சின்னமாக அவருக்குண்டு வழங்கப்பட்டது. இறைவன் அணுக்கத்தால் நம் கையில் எதுவுமில்லை, எல்லாம் அவன் செயலே. என்னோட அனுபவ ரீதியாக ஒரு சில வார்த்தை சொல்லிவிட்டு மறுபடியும் அதுக்கு போகிறேன். ஏன்னா என்னுடைய நிறைய பேர் கேட்டப்பெல்லாம் சொல்லுவேன், துளாராசி அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டாங்க, இதுக்கு இந்த 6வது மாதத்துக்கு முன்னாடி வரணும். ரொம்ப கொஞ்சம் இல்லை, நான் ஒவ்வொரு காணலும் துளாராசின்னு சொன்னாலே எனக்கே அடி வயிற்றுலேருந்து ஒரு கலகலக்கம். ஏன்னா அவ்வளோ உயிர் போய், ஏன்னா சில நண்பர்கள் அப்படியெல்லாம் ஆகிட்டாங்க. அது தெரிஞ்சிலேருந்து துளாராசியா அப்பா அப்படி ஒரு இன்றைக்கு 6ஆம் மாதத்துலேருந்து எல்லாமே சிறப்பாக மாறிக்கிட்டு இருக்கு. அதை முதல்ல புரிஞ்சுங்க. இதுக்கு முன்னே உள்ள பட்ட கஷ்டம்லாம் காணாமல் போய் எல்லாம் உள்ள தேவர்களோட அனுக்கிரகம் அப்படியே மாறிட்டுருக்கு. மாறிவிடும், சுத்தமாக மாறிவிட்டுருக்கு, மாறிவிடும். அவனர்களால் அவன்தால் வணங்கி துளாராசிக்கு சித்திரை நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்கள், சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்கள், விசாக நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்கள். சுக்கிரனோட ராசியில் பிறந்த நீங்கள் எந்த ஒரு விஷயத்துலையும் சற்று நிதானத்தோடு செயல்படக்கூடிய சுபாவம் கொண்டவர்களாக இருப்பீர்கள். மற்றவர்கள் செய்யக்கூடிய தவறுகளை தைரியத்தோடு தட்டி கேட்கக்கூடிய துணிச்சல் உங்களுக்கு உண்டு. உங்கள் ராசிக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் பல நன்மைகளை வழங்க உள்ளதாக இறைவன் அணுக்கத்தோடு உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதை கொஞ்சம் சில நிமிடங்களில் முடித்து விடுவேன். அவனாலே அவன் தாள் வணங்கி உங்கள் ராசிக்கு 9ல் குரு, சுக்கிரன் 10, 11ல் சூரியன் சஞ்சரிப்பதால் பண வரவுகள் சிறப்பாக இருக்கக்கூடிய நிலை இருக்குது. பொருளாதாரம் இப்போதைக்கு பட்ட கஷ்டத்துக்கு நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும். அவனர்களாலே அவன்தால் வணங்கி மங்களகரமான சுப காரியங்கள் கைகூடக்கூடிய யோகங்கள் உண்டு. இந்த ஆகஸ்ட் மாதத்தில் இப்படி இருக்குது. உடல் ஆரோக்கியத்தில் சற்று கொஞ்சம் எச்சரிக்கையாக கவனம் செலுத்த வேண்டும். தேவையற்ற மருத்துவ செலவுகளை தவிர்க்கலாம். கொஞ்சம் உங்கள் உடல் ஆரோக்கியம், உங்கள் சுற்றி உள்ளவங்களோட கவனிச்சிங்க, கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. கண்டதை வெளியில் வாங்கி சாப்பிடாதீங்க. நமக்கு நாக்கு இருக்க அப்பா. அது இன்னொன்று அன்பிற்குள்ளே ஒரு பெரிய வேண்டுகோள், தயவுசெய்து வெளியில் இந்த பஜ்ஜி, போண்டா, சமோசா, வடை கடைலாம் சாப்பிடாங்க. நேற்று கூட ஒரு பெரிய அன்பர், மதிப்பிற்குரிய சுவாமி அவர்கள் சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தேன். நீங்கள் சொல்கிறது ரைட்டுண்ணே, நீங்கள் சொல்கிறது ரைட்டுண்ணே, ஆனால் இழுக்குதுண்ணே, நான் என்னென்ன பண்ணுறது அப்படின்னாரு ஒரு ஐயா, ஒரு மதிப்பு மிக்க ஒரு பெரியவர். என்ன பண்ணுறது இருக்குன்னா, ஏன்னா நம்முடைய மனிதனை எப்படியெல்லாம் இறைவன் நல்ல வழியும் காமிக்கலாம், அதே நேரத்தில் நாம் சில தவறான செயல்கள் என்னைக்காவது ஒரு நாளைக்கு சாப்பிட்லாம். தினசரி இந்த பஜ்ஜி, போண்டா, வடை, இந்த எண்ணெய் பதார்த்தங்கள் சாப்பிட்றது முடிஞ்சவரெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். அதுவும் சின்ன குழந்தைகள், பெரியவங்களாம் யாருமே அதிகமாக சாப்பிடணும். பாவம் இந்த கொத்தனார் வேலை செய்கிறவங்க, நிறையா கூலி வேலை செய்கிற எல்லாருமே பசி ஆறுறதுக்கு அதான் சாப்பிட்றாங்க. அன்புக்குள்ளே எண்ணெய் பதார்த்தத்தை பொறுத்தவரைக்கும் அது ஒரு பெரிய கடல். அதை நான் சொல்ல விரும்பவில்லை. ஏன்னா உண்மையிலே பொருளை பணம் குறைவாக வாங்கி எண்ணெயை வாங்கி அதில் போடப்படும் பலகாரங்கள்
ரொம்ப மனிதனுக்கு கேடு விளைக்குது. இது சம்மந்தமாக பல ஆராய்ச்சிகள் பல உண்மையை சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் மனம் கேட்க மாட்டேங்கிறது, வயிறு கேட்க மாட்டேங்குது, நாக்கு கேட்க மாட்டேங்குது, கண்ணு கேட்க மாட்டேங்குது, வாய் கேட்க மாட்டேங்குது. அதனால் தயவுசெய்து அன்பர்களே, முடிஞ்சவரை இயற்கையான உணவுகளை அருந்துங்கள். உங்களுக்கு அந்த நேரத்தில் சொல்கிறது ஈஸி தான், உண்மை தான். இது வந்து 10 ரூபாயோட போடும். பாக்கியெல்லாம் வாங்கினா 20 ரூபா 30 ரூபா. அந்த கரும்பு ஜூஸு, இந்த பழச்சாறு எல்லாமே வந்து காஸ்ட்லி. இதுனா 10 ரூபா சாப்பிட்டா ரைட்டு, ஒரு டீயை குடித்தோமா அப்படின்னு போயிட்டு பல பேருடைய சின்னங்களை இப்படி உருவாக்கிக்கிட்டாங்க. அதுக்கு நீங்கள் வந்து வெந்நீரை குடிச்சிட்டு போயிடலாம், எந்த தொல்லையும் கிடையாது. வெயில் காலத்தில், கோடை காலத்தில் வெந்நீரை குடிங்க. மழை காலத்தில் கூலிங்காக குடிங்க. அதுதான் இது இயற்கையின் அம்சம். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம், நல்ல கடுமையான கோடை காலத்தில் அப்படியே ஜில்லுன்னு குடித்தா அப்படியே வந்து வயிற்றில் குளு குளுன்னு இருக்கான்னு நினைப்பு. ஆனால் உள்ளார வந்து உடல் சூட்டுக்கு அப்படியே தண்ணி, குளிர்ந்த தண்ணி வரும், உள்ளார எரியும். வெளியில் பார்க்குறதுக்கு ஜிலு ஜிலுன்னு இருக்கும். இதுதான் விஷயம். உள்ளார அந்த குடல் வந்து அவ்வளோ சூடாக இருக்கும். அப்போ வந்து நீங்கள் தண்ணி எப்படி நெருப்பில் தண்ணி ஊற்றினா எப்படி எரியுமோ அதேமாரி ஜிக்கு எப்படி ஒரு ஸ்பார்க்கும் அதேமாரி உள்ளார வந்து எரியும். வெளியில் பார்த்தா குளுமையாக இருக்கும். இதுதாங்க மனிதனோட உணர்வுகள். ஆபத்து என்று தெரிந்தே நாம் வந்து அதன் வலையில் விழுகின்றோம். அதனால் அன்புக்குள்ளே வெளியில் உள்ள எண்ணெய் பதார்த்தங்களை முழுசாக அவாய்ட் பண்ணுங்கள், நல்லது. அதுவும் குறிப்பிட்ட வயசுக்கு மேலே கிட்டக்கே போகாதீங்க. அதுக்கு இந்த க்ரீன் டீ, இதேமாரி வெந்நீரில் சுக்கு டீ இதேமாரி சாப்பிடுங்க, நல்லது. என்னடா அது அடுத்தவங்களுக்காக நம்ம இதை சொல்ல நினைக்காதீங்க. உற்றார் உறவினர்களால் சிறு சிறு பிரச்சனை தோன்றினாலும் ஒற்றுமை குறையாது. தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபங்களை பெற்றுவிட முடியும். தொழிலாளர் ஆதரவாக இருப்பார்கள். அரசு வேலை சம்பந்தமாக அனுகூலம் உண்டாகும். வெளிநாடு வேலைவாய்ப்புகள் கண்டிப்பாக உறுதியாக இருக்குது. இன்னொன்று, மணமகமாகாத கன்னியர் மணமகளுக்கு திருமணம் நிச்சயார்த்தம் நடைபெறக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அன்பர்களே, துளாராசி அன்பர்களே, மணமாகாத பிள்ளைகளுக்கு அப்பா அம்மா அவர்களே, அவங்களுக்கெல்லாம் நீங்களாம் வந்து பல சுப முகூர்த்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளுங்கள். உங்களுடைய உற்றாருடனில் கண்டிப்பாக நல்ல வரன் அமையும். நீங்கள் இப்படி தான் வரன் தேடணும். சும்மா ஆன்லைனில் அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்னு போயிட்டு கண்டதை பணம் பொருளாதாரம் நல்லா இருக்காங்க மாட்டிக்காதீங்க. குளங்கொத்தனம் எல்லாம் விசாரித்து நேராக அங்கே போய் ஊரில் அவங்க அம்மாவை பார்த்த குடும்பத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாலே பிள்ளைங்க நல்லா இருப்பாங்கங்கிறது அவனர்லாங்க. நல்லா விசாரிச்சுட்டு கொடுங்க. ஏன்னா கஷ்டப்பட்டு வளர்த்து எவ்வளோ கஷ்டங்கிறது அவங்கவுங்க பெற்றவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். சில பிள்ளைகள் அப்படியே மாறிடுது. அந்த திசை மாறி மறுபடியும் நம்ம வழிக்கு வரும்போது நம்மளால் காப்பாற்ற முடியல. அதேமாதிரி சூழ்நிலை இல்லாமல் பொறுமையாக நிதானமாக பார்த்து குடும்ப ஜோதிடரும் ஆலோசனை செய்து திருமணம் செய்வது உத்தமம். உத்தியோகத்தில் இருப்பது பணியில் நிம்மதியான நிலை இருக்கும். எதிர்பார்க்கும் உயர்வுகளை பெற முடியும். உங்களுக்கு எல்லாம் வல்ல ஸ்ரீ குபேர கணபதி அருளாசியுடன் முருகப்பெருமானை வணங்குவது நல்லது. கணபதியை வணங்கிக்கிட்டு நீங்கள் எல்லாம் வல்ல முருகப்பெருமானை வணங்க. அவனர்களாலே அவன் தாள் வணங்கி நிச்சயம் நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம். துளாராசிக்கு அன்பர்களுக்கு எல்லாம் வல்ல இறைவனோட அருள் கிடைக்க பிரார்த்திக்கிறேன். நல்லதே நடக்கும். உடல் ஆரோக்கியத்தில் எச்சரிக்கை தேவை. வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம். நன்றி.